ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அப்பா கேட்டார், இது மாதிரி எவ்வளோ வரைக்கும் லோன் கொடுக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் முடிவு பண்ணார். இது மாதிரி சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணக்கூடாது, ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லட்ச ரூபா இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இதாக இருந்துச்சுன்னா, சரி அப்பா நம்மளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மா தான் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நான் என்றைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு சரியாக அந்த வேலையில் இருக்காமல் இப்படியே இதாக இருந்துச்சோ, அவங்களும் என் மேலே இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதனால் அவங்க எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது நானும் எதிர்பார்க்கல. சரி அவங்க நம்ம எதுவுமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, ஒருத்தவங்க உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அது அவங்களோட இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தது, அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை பொறுத்தது. அதனால் நான் அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் கேட்கல. ஆனால் அப்பா என்னை அப்போலேருந்தே திட்டிகிட்டு தான் இருப்பார். எதுவும் ஒரு சப்போர்ட்டிவாக இது பண்ண மாட்டார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு முயற்சி தான் அது அப்படிங்கிறது மாதிரி தான். எனக்கு என்னோட ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையிலையுமே நான் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் அப்பா நமக்காக நம்பிக்கையாக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால நான் முயற்சி பண்ணேன். சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம அதை எதையுமே இது பண்ண முடியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம இது இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால நான் என்ன அப்பா இந்த மாதிரி லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சார் சொன்னார். இது மாதிரி இன்னும் ஒரு வாரம் தான் லோன் உங்கள் கைக்கு அமௌண்ட்டு செக் வந்துடும், நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 டேஸில் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லோன் கேட்டப்போ நம்மளுக்காக ஒரு பர்சனல் லோன் அதெல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா நமக்காக இடத்த வச்சு வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம நம்பிக்கையாக இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே எனக்கு லோன் அமௌண்ட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கடை வாடகைக்கு பார்த்த இடத்துலையே அட்வான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேறு ஒரு கடை இருந்துச்சு, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் சேரு இதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் போய் அட்வான்ஸ்லாம் அப்பா வச்சுட்டு போய் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி, ஏன்னா எனக்கே ஓரளவு ஃபுட்டெல்லாம் செய்ய தெரியுங்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் இருந்தேன். சரி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு செஞ்சு ஓரளவு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டீ, காஃபி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி பார்ப்போம் அப்படிங்கிற இதில் நான் ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் நம்மளுக்கு மனசு எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அதை அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சரி நடக்கிறது நடக்கணும், நம்மளுக்கு எது நடந்தாலும் நான் அதை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சில விஷயங்களை நம்ம இன்னுமே இந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கடைங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு ஓரளவு லாபம் கிடச்சி. ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000 எனக்கு லாபம் கிடச்சிச்சு. நான் வெளியில் போய் வேலை பார்த்தேன்னா கூட எனக்கு அந்தளவுக்கு, ஏன்னா மாதம் 3 லட்ச ரூபாய்க்கு நான் 10,000 லோன் கட்டுற மாதிரி சொல்லியிருந்தேன்.
ஆனால் எனக்கு மாதத்துக்கு ஒரு 30,000 35,000 வந்து ஒரு ஓரளவு கட்டுற மாதிரியே நான் இது பண்ணேன். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் கட்டினோன்னா இன்னும் கூட நம்ம ஏதாச்சும் லோன் வாங்கி நம்ம கொஞ்சம் ஹோட்டலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரும் அதான் சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 30,000 10,000 கட்டுற இடத்துல ஒரு 30,000 கட்டினா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே முடிஞ்சதுனால கட்ட ஆரம்பித்தேன்.